அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். அரசியல் களம் அப்படியே சூரிய பகவானை விட மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறதுல அப்படியே ஹீட்டாக இருக்குது. அங்கங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம்னு பார்த்தா நெருங்கிடுச்சு, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு நெருங்கி விட்டது. இடி துறையும் ஐடி துறையும் பெரிய அளவுக்கு வேட்டையாடி கொண்டிருப்பதாக இன்னொரு பக்கம் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. யாரோ ஒருத்தர் துபாயிலிருந்து ஒரு 200 கோடி கொண்டு வருவதற்கு கரெக்டாக திட்டம் தீட்டியிருந்தாராம். அப்படி கைமாற சமயத்தில் போயிட்டு பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இன்றைக்கி இப்போ ரொம்ப பரபரப்பான தகவல். அதை சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணி அது திமுக பணம் தான், அது 200 கோடி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பொள்ளாச்சியில் பிடிச்ச ஒரு 32 கோடி ஆக பணங்களை பெரிய அளவுக்கு பிடித்து கொண்டும் வேட்டையாடி கொண்டும் இருக்கிறார்கள். இதில் இன்னொரு அடிஷனல் தகவல் என்னென்னா, நேற்று திருமாவளவன் அவரோட ஆஃபீஸில் கூட ரெய்ட் பண்ணாங்க. ஆனால் பெருசாக எதுவும் கிடைக்கல. அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சோர்வாக தான் பேசினார். எங்களை போன்ற சிறிய கட்சிகள் ஏதோ மக்கள்கிட்ட பணம் வாங்கி அதை இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறோம், எங்களுக்குன்னு பெருசாக நிதியே இல்லை. இதில் வந்து என்னை மன உளைச்சல் ரீதியாக சங் பரிவார் வந்து எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. இடிஐடி கூட இல்லை, சங் பரிவார் வந்து பழி வாங்குறாங்கன்ற ஆங்கிளில் வந்து அவரும் சொல்லியிருந்தார். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூடான சுவையான ஒரு சண்டை காட்சிகள் ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? சண்டை காட்சிகளை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். உங்களுக்கான பிரத்யோக வீடியோ பதிவு இதோ. தமிழ்நாடு தமிழருக்கு வெளியேறு வெளியேறு வடநாட்டானே வெளியேறு 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 வடநாட்டானே வெளியேறு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு நம்ம டெல்லி அரசியலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட தகவல் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தகவல் தெரிஞ்சிருக்கும். கெஜ்ரிவால் அவர்களோட கைது சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதே தவிர தேர்தலின் போது எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. தேர்தல் நேரம் என்பதால் விசாரணைக்கு வர முடியாது என கெஜ்ரிவால் கூறியதை ஏற்க முடியாது. இது என்ன பண்ணியிருக்கணும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சம்மன் அனுப்பினாங்கல்ல, 9 தடவை சம்மன் அனுப்பி நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. 9 தடவை ஃபஸ்ட்டு தடவை எப்போனா 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சம்மன் அனுப்பியிருக்கேன். அப்போ இருந்து நீங்கள் அதாண்டு தேர்தல் சமயம் வரும்போது நீங்கள் ஏற்றுக்க முடியாது. நீங்களும் ஒரு சாதாரண மனிதர் தான், ஏதோ ஒரு முதலமைச்சர் பதவின்றனால உங்களுக்கு சிறப்பு சலுகைலாம் கொடுக்க முடியாது. அது இல்லாமல் நீங்கள் பணம் வாங்கியதற்கான ஆதாரங்களை அளித்துள்ளது இடி. அதில் வந்து முகாந்திரம் இருக்கிறது, தெள்ள தெளிவாக ஆதாரம் தெரிகிறது. பொது வாழ்வில் உள்ளவர்கள் சலுகைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து கெஜ்ரிவால் அரசாங்கத்துக்கு அடித்த சமிட்டி அடி. முடிஞ்சு போச்சு கதை. இனி அவர் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரோ தெரியல. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம பார்க்குறோம்ல, செந்தில் பாலாஜி அவரோட தம்பி என்னைக்கு கிடைக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த கேஸ் விசாரணைக்கே எடுப்பாங்க. அது வரைக்கும் பெயில் போட வேண்டியதுதான், அவங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டியதான், போட வேண்டியதான், ரிஜெக்ட் பண்ண வேண்டியதான். இன்னும் அவங்க தம்பி கிடைச்ச பாடு இல்லை. அசோக்குமார் எங்கே போனார்னே தெரியல. அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் அரசாங்கம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே ஒரு வகையில் இந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு முதல்வரையே கைது பண்ணி உட்கார வைக்கிறோன்ற போது இது வந்து இந்த தீர்ப்பு சொல்ல நான் ஜென்ரலாக சொன்னேன் ஒரு ஆர்டிக்கலில். இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முதல்வரையே கைது பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டு நாளைக்கு வந்து இது வேறு ஆங்கிளில் போகும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக விசாரணையை முடிங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிள்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஆனால் கெஜ்ரிவால் சார்பாக அதிசி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெஜ்ரிவால்கிட்ட ஒரே ஒரு ஆஃபர் தானா, நீங்கள் பிஜேபியில் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கே நீங்கள் நிரபராதி, இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் என்று உங்களுக்கு மலர் மாலை விழித்து உங்களுக்கு அடுத்து பெரிய பதவிகள்லாம் கொடுக்கப்படும். ஆனால் அதுக்கெல்லாம் மனுஷன் வந்து பவுடவுன், அதாவது தலை வணங்காமல் இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, கெஜ்ரிவால் அவங்களோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா,
ஒரு வாரத்துக்கு முன்னாடி கைது பண்ண ஒரு 3 நாளுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கணவர் வந்து ஒரு சிங்கத்தை வந்து ரொம்ப நாள் கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்க முடியாது, அவ்வளோதான், அடைச்சி வைக்கிறவங்க காலி ஆகிடுவாங்கன்னாங்க. இப்போ உள்ள எத்தனை பேர் காலியாக போகிறாங்களோ தெரியல. அதாவது சுற்றி இருக்கிற ஜெயிலர்ஸ் இதெல்லாம் சிங்கத்தை அடைச்சி வச்சுட்டு இன்னும் எத்தனை மாதம் போட போகிறீங்களோ தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காலி தான். இப்போ எனக்கு என்னென்னா 2 விஷயம் புலப்படுதுங்க. ஒன்று, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் பாவம் சந்திரசேகர் ராவ் இருக்கிறாரில்ல, அவங்க பொண்ணு கவிதா அவர்களை கொண்டு போய் வச்சு அந்த கட்சியை கிட்டத்தட்ட முடிச்சு இப்போ கருத்து கணிப்புகள் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த பிஆர்எஸ் வந்து இப்போ போட்டியே அங்கே களத்தில் யாருக்குன்னா தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தான் வந்திருக்கிறது. அவங்க 3ஆவது இடத்துக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஸோ அங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு. அங்கே அடுத்து என்ன, டெல்லியில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகிறது என்றால் கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அனுதாப அலை வரும்னு சொல்கிறாங்க. அனுதாப அலை அப்படின்னும் போது இந்த கைதுக்கு பர்டிகுலராக ப்ரூஃப் இருக்காத மாதிரிலாம் வந்து பேசப்படுறது இன்னொரு விஷயத்தில் பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து. அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ, இடி, ஐடி துறையெல்லாம் இருக்குல்ல, அதை வைத்து எங்களை எந்த அளவுக்கு முடக்க முடியுமோ, அடக்க முடியுமோ, ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த ஆஃபீஸ் முன்னாடி அவங்க போராட்டம் பண்ண அவங்களும் பிடிச்சிட்டு போய் கைது பண்ணி போட. அதனால் பெரிய விஷயமா இருக்கிறது. இன்று இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேர்தல் கமிஷன் ஒரு 500 இராணுவ அந்த பிரிவு மாதிரி சொல்லுவாங்க, பட்டாலியன் மாதிரி போய் இறக்குறாங்க. இதுவரை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான இராணுவத்தை வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே இறக்குகிறது. காரணம், நேர்மையான முறையில் அரசியல் நடக்க வேண்டும், சிறு அசம்பாவிதம் கூட நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் அதிகமான இராணுவத்தை இறக்குகிறோம் என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் அந்த அளவுக்கு கேள்விக்குறி. இப்போ நம்ம நேராக டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சிங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப பெரிய நியூஸாக இருந்தது என்னென்னா, தங்கர் பச்சான் அவர்கள் என்ன பண்ணார், ஒரு கிளி ஜோசியர், அதாவது பாமக சார்பாக நிற்கிறாரு, இவர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிளி ஜோசியத்தை போய் பார்த்துருக்காரு. கிளி ஜோசியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, தங்கர் பச்சான் அவர்கள் வந்து ஜெயிச்சிடுவார், இந்த தொகுதியில் கடலூர் தொகுதியில் வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொன்னது. கடலூர் தொகுதியில் ஜெயிச்சவொடனே திடீர்னு நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிளி ஜோசியரை நேற்று கைது பண்ணி போட்டாங்க. ஏன்னா கிளியை அடைச்சி வச்சு விலங்கு நல வாரியம் வந்து என்ன பண்ணுறது, கைது பண்ணிட்டாங்க. பெரிய விஷயமா பேசப்படுது. ஏப்பா அவங்க அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கஞ்சா வியாபாரி இவங்கெல்லாம் விட்டுட்டு ஒரு கிளி ஜோசியரை கைது பண்ணிட்டீங்களே, ஜெயிக்கிறேன்னு சொன்னால் கைது பண்ணிக்கலாம், அப்போ மக்கள் ஓட்டு போகிற மக்களையும் கைது பண்ணிக்கலாம், ஒரு விமர்சனம் நிறையா வந்தது திடீர்னு அந்த இடத்துல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவர் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாமல் ஏதோ ஒரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறு யாரோ ஒரு கவுன்சிலர் ஏதாவது ஒரு முடிவு டக்குன்னு எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி. ஆனால் இங்கே எங்கே போய் சேர்ந்துச்சுன்னா, கடைசியில் அங்கே ஸ்டாலின் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு இந்த நியூஸு. கொஞ்சம் அதாவது திமுக தரப்பில் என்னென்னா, கிளி ஜோசியரை கூட விட்டு வைக்கலையாப்பா, அவங்களே சொன்னால் கைது பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே சாட்டை துருமுருகன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து ஒரு சில வீடியோக்கள் வெளியிட்டது யூடியூப்பில், அதற்கு கைது பண்ணாங்க, ஜாமீனில் வெளியே வந்தாங்க. ஜாமீன் மறுத்து இவங்களே இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் அப்ளை பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் என்ன கேட்டுருச்சு தமிழக அரசுன்னா, இப்போ அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தர் பேசினாவே கைது பண்ணுன்ற மனநிலை வந்தால் நீங்கள் எத்தனை யூடியூபர்ஸை நீங்கள் கைது பண்ணுவீங்க, எத்தனை பேர்த்த கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் இருக்காங்க. இந்த இடத்துல திமுகவே கடைசியில் பல்ப் வாங்கிடுச்சு. ஆனால் கருத்து சுதந்திரம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடித்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இதையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அது இல்லாமல் கோவையில் போயிட்டு சீமான் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளும் போது வடநாடு மக்கள்லாம் யாருங்க இருக்க நான் விடவே மாட்டேன், எல்லாமே வட இந்தியர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடநாட்டு மக்களை திருப்பி அனுப்புவோம் அப்படின்றது இது ஒரு விதமான பிரிவினையை தூண்டுற மாதிரி இருக்குமோன்னு எனக்குள்ளே பர்சனலாக தோணுது. வேறு ஏதாவது கருத்து கூட வச்சுருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வடநாட்டு நம்ம திருப்பி அனுப்புகிறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம எத்தனை ஸ்டேட்டில் போயிருக்காங்க, தமிழர்கள் இல்லாத ஸ்டேட் உண்டா? பெங்களூர் ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, தமிழர்கள் திரும்பி போயிடணும் அப்படின்னு ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, பெங்களூர் இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் 70% தமிழர்கள் தான் இருக்காங்க. 50% பக்கம் இருப்பாங்க, 70லாம் இல்லை, 50% மேலே இருப்பாங்க. பெங்களூர் நிறைய இடத்துல இருக்கப்போ அவங்க எல்லாமே அங்கங்கே அந்தந்த பக்கம் எடுக்கும்போது இந்த ஒரு டைலாக், ஆக்சுவலாக இதை வந்து ஒரு மாநில கட்சிக்குள்ளே இருக்கும்போது இந்த டைலாக் நல்லா இருக்குங்க. ஒரு தேசிய கட்சின்னு வந்துச்சுன்னா அந்த டைலாக் அதை சொல்ல முடியாது. சப்போஸ் சீமான் அவர்களே வந்து கர்நாடகாவிலையும் இன்னும் 2-3 ஸ்டேட்லேயும் போய்ட்டு தனது கட்சி நிறுவனார்னா இந்த டைலாக் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா அப்போ அவங்க தேசிய கட்சி ஆகிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3-4 ஸ்டேட்டில் இருக்காங்க. இப்போ அவங்க இதுக்கப்புறம் இந்த டைலாக் சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது, ஏன்னா தேசிய கட்சிகள் ஆகிறாங்கல்ல. அந்த மாதிரி தான் டைலாக் பார்க்குறேன். அடிஷ்னலாக என்ன சொல்கிறேன்னா, 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, இதை பொறுத்த வரைக்கும் சும்மா இருப்பதற்கு ஒரு சம்பளம் கொடுக்கலாமா, அதெல்லாம்
கேரளா அரசு போய் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக செயல்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கோவை தொகுதியில் போய் பேசும்போது சொல்லியிருக்காரு. குறிப்பாக கோவை தொகுதியில் இன்னொரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் மதச்சார்பையுமே சிந்தாந்த ரீதியாக வலுவாக முன்னெடுக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை இஸ்லாமியர்கள் கூட்டமைப்பு முழுமையாக ஆதரிக்கிறது அப்படின்னு இஸ்லாமியர்கள் முழுவதுமாக முடிவெடுத்துள்ளார்கள். இந்த ஒரு இது வந்து பெரிய ஒரு வயலில் இருந்தது. அதாவது மதசார்பற்றம் அப்படின்னு சொல்கிற கட்சிகள் ஏன் அப்படி வந்து ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இது ஏற்றுக்க முடியாத மாதிரி இன்னொரு தப்பில் கருத்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கூட தான் ஒரு சில நாடார் பேரவை அப்படின்ற அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பர்டிகுலர் கட்சி தான் ஓட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அப்படி இந்த பக்கம் வந்தால் இஸ்லாமியன்னு எடுத்து பாருங்கள், அவங்க பேர் என்ன ஐயருங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இதுக்கு தான் ஓட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சர்வசாதாரண நடக்கிறது தான். எதிர்கட்சிகள் அப்படின்னும் போது பிடிக்காதவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, பிடிக்கிறவங்க வரவேற்பாங்க, அவ்வளோதான், சிம்பிளாக போயிடலாம். இதை நம்ம பிடிக்கவங்க வரவேற்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிற பாருங்க. நேற்று தயாநிதி மாறன் அவர்கள்கிட்ட இந்தியா டுடேனுடைய செய்தியாளர்கள் வந்து கேள்விகளை கேட்குறாங்க, பல கேள்விகளை அடுக்கிறாங்க. அதில் வந்து அண்ணாமலை இஸ் க்ரோவிங் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே அவர் வந்து அப்படி அண்ணாமலை யார் அப்படின்ற மாதிரி திரும்பி அண்ணாமலை அப்படின்ற மாதிரி தெரியாது நடிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூர் நிற்கிற பாரதிய ஜனதா மாநில யூ மீன் ஜோக்கர். நான் இவர் ரொம்ப வீடியோ பதிவு பார்த்துருங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். One fear, some say of Annamalai, the rising star of the BJP. Is he the rising star? Who's that? Annamalai, Who's BJP that? president, Oh. Coimbatore. The Joker. You're talking about the Joker. Are you underestimating? Are you overestimating? வீடியோ பதிவு பார்த்துட்டீங்களே, கிளியராக புரிஞ்சிருச்சுல்ல? சரி, ஓகே. இதுக்கான பதில்கள் நான் எதுவும் சொல்லவில்லை. 2 விஷயங்க பெருசாக பேசப்படுதுங்க. முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி குரேஷி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா 400ன்னுவாங்க, அப்புறம் 175லேருந்து 200 குறையன்னு சொல்லுவாங்க, கடைசியில் நான் வந்து மாம்பழ விலையை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒரு முன்னாள் தேர்தல் அதிகாரி ஏன் இவ்வளோ காண்டாக்குறாரு பிஜேபி மேலே? அப்போ எப்படி இவர் தேர்தல் நியாயமான முறையில் நடத்தியிருப்பாரா அதுக்கு முன்னாடி, இல்லை நிஜமாகவே பிஜேபி மேலே இவ்வளோ காண்டாக பதில் போட்டிருக்காரு? 1. 2வது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வீட்டுக்காருக்கு சோறு போடாமல் வச்சுட்டாரா? இந்த உலகத்திலேங்க நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து தனது மனைவியே தைரியமாக ஏற்று பேசுகிற ஆளாருன்னா அது நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய ஹஸ்பண்டு தாங்க. பரவாயில்ல, ஒருத்தர் வந்து மனைவியை ஏற்று பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை ஒரு பாராட்டுறேன் நான். உலகத்திலே ஒரு மோசமான ஒரு கட்சி எதிரானா அது வந்து பிஜேபி தான். மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய வரைபடத்தை மாற்றிடுவாங்க. லடாக் மற்றும் மணிப்பூரில் நாடு முழுவதும் நடக்கும். சர்ச்சுகள், தேவாலயங்கள் தான் நேற்று திருமாவளவன் அவர்கள் சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு டைலாக். இது சொன்னது யார் அப்படின்னா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மரியாதைக்குரிய அவரது கணவர் வந்து கூறியிருக்கிறார் என்ற தகவல் தான். அப்போ என்னப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே என்னப்பா பிரச்சனை, சண்டையை பேசி தீர்த்துக்குவாங்கப்பா. இந்த டைலாக் நிஜமாகவே கொஞ்சம் மனைவியோட கட்சியை ஹஸ்பண்ட் வந்து வெளிப்படையாக விமர்சனம் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தார், இப்பயும் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறாருன்ற தகவல் தான். இந்த ஒரு தகவல் சொன்னோடனே எனக்கு இன்னொரு சிரிப்பு வந்தது. இந்த கேரளாவில் என்ன பண்ணாங்க, டிடி தொலைக்காட்சியில் இந்த கேரளா ஸ்டோரி போட்டாங்க இல்லையா 3 நாளைக்கு முன்னாடி, அதை வந்து அரசாங்கம் தடை விதிக்க சொல்லி தடை விதிக்கலை. கம்முனு விட்டுருந்தாங்கன்னா கூட அது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. திடீர்னு பினராயி விஜயன் வந்து தடை விதிக்கணும் அது இதுன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கிறிஸ்டியனில் வந்து அதாவது மலபார் கத்தோலிக் சர்ச் இருக்குல்ல, மற்ற மலபார் கத்தோலிக் சர்ச் இல்லாமல் இன்னும் 2-3 சர்ச் என்ன பண்ணிட்டாங்க, கம்பல்சரி அவங்களும் அவங்க குழந்தைங்கள்லாம் போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி ஏதோ குறிப்பிட்ட இதுதான் பார்த்துருப்பாங்க, அந்த படம் ரொம்ப இதாக போயிட்டு இப்போ சர்ச்சில் இருக்கிறவங்களாம் வந்து போட்டு காட்ட ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து வேறு விதமாக போயிட்டுன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ கேரளா ஃபுல்லாக என்னென்னா, இந்த அப்படி என்னப்பா அந்த கேரளா ஸ்டோரி இருக்குது, அப்படி என்ன வந்து சங் பரிவாரோட கொள்கையை வந்து அப்படியே எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து பார்க்குறாங்களாம். ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் மோடி அவர்கள் நேற்று ரோட் ஷோ நடத்தியிருந்தார். ரோட் ஷோவில் சென்னையில் நல்ல ஒரு கூட்டமாக இருந்தது. 2 வகையில் காட்டினாங்க. அதாவது சாயந்தரமே அந்த வீடியோ பதிவை சன் டிவி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆளே இல்லை, கூட்டமே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் புதிய தலைமுறை என்ன ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்கன்னா, அப்போது மக்கள் வந்து கடைசி வரைக்கும் இல்லாதனால அவர் வந்து திரும்பி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கூட்டம் இருந்தது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. 1. 2வது என்ன, வேலூருக்கு போகும்போது கூட அந்த சன் டிவி என்ன பண்ணிட்டாங்கன்னா,
ஆச்சு பேசும்போது கூட்டம் இருந்ததுங்க பாலிமரில் மீது நிறைய சேனலில் பார்த்தேன் நான். இவங்க என்ன பண்ணாங்க, வெளியே இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நடந்து வருவாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ சன் டிவி பொறுத்த வரைக்கும் இப்போ செய்தியை சொல்ல அவங்க விரும்பலை. அவங்க நான் வெளிப்படையாகவே நான் கண்டிக்கிறேன் சன் டிவியை பொறுத்த வரைக்கும். கரெக்டான செய்தியை சொல்லுங்கள், தவறான செய்திகளை ஒரு கட்சியோட பிரபகண்டா அப்படியே சொல்கிறீங்க, ஊடகன்னு நீங்கள் வெளியிடாதீங்க. அதுதான் ரொம்ப எனக்கும் கொஞ்சம் கேள்வியாக இருக்கிறது. வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு பிடிக்கிற கட்சி பிடிக்காத கட்சி யாராக இருக்கலாம், அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா திமுக தலைவர் அவர்கள் சொன்ன கருத்து கூட என்ன, அதாவது வேடந்தாங்கல்ல பறவைகள் வருஷத்துக்கு ஒரு டைம் வருது, அது மாதிரி தான் மோடி அவர்கள் இங்கே வராரு. அவரால் தமிழகத்துக்கு என்ன நன்மை செய்து விட்டார் என்று சொல்ல முடியுமா அப்படின்ற அளவு கேட்டிருக்காரு நேற்றைய கேள்வியில். அதற்கு மோடி அவர்கள் இன்றைக்கி வேலூர் பொதுக்கூட்டத்தில் தமிழகத்திற்கு கோடிக்கணக்கான உதவிகள் செய்தாலும் அதை சுரண்ட பார்க்கறது திமுக. கஞ்சா வியாபாரிகள் பெருகி விட்டார்கள்ன்ற மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி பெரிய குற்றச்சாட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியிருக்காரு. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, நேற்று நைட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறாரு. ஆளுநர்கிட்ட கேட்டு ஆளுநருடைய கருத்தை அப்படியே பிரதிபலிச்சிருக்கிறாரு இன்றைக்கி மோடி அவர்கள். ஏன்னா அவர் பேசுகிறது எல்லாமே அந்த மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது. இதுக்கு முன்னால் ஜெனரலாக பேசுவார், இப்போ கடுமையாக திமுகவை தாக்கி பேசினார். திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குங்க தமிழ்நாட்டில். இப்போ கூட டிஎம்கே நல்ல நிலைமையில் ஒரு ஃப்ளோவில் நல்லா தான் போயிட்டுருக்காங்க இல்லையா. இதை காங்கிரஸ் இங்கே ஒன்றும் சரியில்லை. கர்நாடகாவுடைய காங்கிரஸ் இப்போ இந்த டைலாக் தேவையா, இல்லை சீதாராமையா அவர்களுக்கு இந்த டைலாக்கு தேவையா? மத்தியில் இந்தியா கூட்டணி அமைத்தவுடன் நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம், இந்த டைலாக் இப்போ தேவையா? இது எங்களுடைய உறுதிப்பாடு, எங்களுடைய கொள்கை அப்படின்ட்டு இப்போ இங்கே பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஒரு ஃப்ளோவில் நல்லா தானே போயிட்டுருக்கீங்க. இது இப்போ நீங்கள் சொன்னால் என்ன கெட்டு போயிடுவீங்களா என்ன? ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் கரெக்டாக எலெக்ஷன் ஓட்டு போகிற சமயத்தில் சொல்லி தான் ஆகணுமா? வரல இப்போ ஏப்ரல் 19க்கு அப்புறம் கூட சொன்னீங்கன்னா பரவாயில்லையே. இப்போ இங்கே உடனே இப்போ எவ்வளோதான் எடப்பாடி அவர்கள் பெரிய அளவுக்கு அந்த டைலாக் எடுத்துக்குவார். ஆனால் பிஜேபி எடுக்க முடியாது. ஏன்னா பிஜேபியோட டைலாக் தான் இருக்கும். அதாவது தேசிய கட்சிகளுக்கு பிரச்சனையாக இருக்கும், மாநில லெவல் கட்சிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரியான செய்திகள். நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சாச்சுடா, ராமசாமி அழுத்துன்ற மாதிரி தான். சரி, இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.